அனைவருக்கும் வணக்கம். ஐம்பொறி காணொலி மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. தமிழ்நாட்டில் ஒரு 2-3 நாளாக ஒரே கூச்சலாக இருக்குது. சங்கிகள்லாம் சேர்ந்து தமிழ்நாடு அரசாங்கம் நீதிமன்ற தீர்ப்பை அமுல்படுத்தணும்னு சொல்லி ஒரே கூச்சல் போட்டுக்கிட்டே இருக்காங்க. தமிழ்நாடு அரசாங்கம் ஏதோ நீதிமன்ற தீர்ப்பை அமுல்படுத்தாமல் மீறுவதாக இவங்கெல்லாம் ஆட்சி செய்கிற இடத்துலையும் ஆட்சி பண்ண இடத்துலையும் ஆட்சிக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்திலையும் நீதிமன்ற தீர்ப்பை அப்படியே அமுல்படுத்தி ஒழுக்க சீலர்களாக சட்டப்படி எல்லாத்தையும் செய்து நாங்கள் ஒழுக்கத்தில் ஒழுகி வழிகிறோம் என்ற முறையில் பேசி கொண்டிருக்கிறார்கள். அந்த பேச்சுக்களுடைய தன்மை என்னன்னு சொன்னால், மதுரையில் திருப்பரங்குன்றத்தில் ஒரு கலவரத்தை உருவாக்கக்கூடிய திட்டமிடல் என்பது ஏறக்குறைய தோல்வி அடைந்தது. அந்த தோல்வி அடைவதற்கு தமிழக அரசு ஒரு சரியான முறையில் அதை அணுகி அதை பிரச்சனையை கையாண்டிருக்காங்க என்பது ஒரு விஷயம். ரெண்டாவது, நீதிமன்ற தீர்ப்பை அமுல்படுத்துன்னு சொன்னால் எல்லா நீதிமன்ற தீர்ப்பையும் நம்ம அப்படியே தீர்ப்பை விமர்சிக்கலாம், அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, விமர்சிக்கலாம். அமுல்படுத்துவது என்பது சட்ட ரீதியான விஷயங்களை தமிழக அரசு ஒரு பக்கம் அணுகி கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த நீதிமன்ற தீர்ப்புக்குள்ள ஒரு நீதி இருக்கணும். அந்த நீதி இல்லாத நீதிமன்ற தீர்ப்பை அமுல்படுத்துவதில் பல சிக்கல்கள் இருக்கும். ஏதோ சினிமா படத்துல நீதி வணங்குற மாதிரி ஆயிடக்கூடாது. இல்லை, ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல, ஏதோ ஒரு விவேக் ஒரு படத்துல சொல்லுவார், மைனர் குஞ்சு தீர்ப்புன்னு ஒன்று இருக்கு. இந்த காதல் சடுகுடுன்ற ஒரு படத்துல மைனர் குஞ்சு தீர்ப்பு. மைனர் குஞ்சுன்றதை நீங்க தப்பா எடுத்துக்கூடாது. அந்த மைனருடைய பேர் அது. அவர் சொல்லுவார், உன் பேர் என்ன? என் பேர் மைனர் குஞ்சு அப்படின்னுவாரு. அந்த மாதிரி தீர்ப்பா இருந்துச்சுன்னு சொன்னா அந்த தீர்ப்புகளை நீங்க சட்டப்படியாக எதிர்கொள்ளக்கூடிய வேலைகளை தமிழக அரசு செய்து கொண்டிருக்கிறது. அது இதை நம்ம அப்படியே எடுத்துக்க முடியாதுன்னா, பாகுபலி படத்துல சொல்ற மாதிரி எடுத்துக்க முடியும். இதுவே என் ஆணையே சாசனன்ற மாதிரி சொல்றதெல்லாம் எடுத்துக்கிட்டு கொண்டு போக முடியாது. ஆகவே அதுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை மேல்முறையீடு செய்வதற்கும் சட்டப்படி தீர்ப்பதற்கான முயற்சிகளை ஒரு பக்கம் மாநில அரசு செய்து கொண்டே இருக்கிறது. இன்னொரு புறத்துல கலவரம் வராமல் தடுக்கக்கூடிய வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த சூழ்நிலையில தான் இவங்க நீதிமன்றத்தின் தீர்ப்பை அமல்படுத்தாது மீறிட்டாங்கன்னா நாங்க என்ன கேட்க விரும்புறோம்? பாரதிய ஜனதா கட்சியோ அல்லது RSSஓ நீதிமன்ற தீர்ப்பை நீங்க எப்படி அமல்படுத்தினீங்க? ஒரு கேள்வி கேட்குறோம். 1992 பாபர் மசூதி இடிக்கப்பட்டது. பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பொழுது, அது இடிக்கிறதுக்கு முன்னாடி உச்ச நீதிமன்றம் அன்னைக்கு பாபர் மசூதி இடிக்கிற அந்த காலகட்டத்தில் உத்தரப்பிரதேச முதலமைச்சராக இருந்த கல்யாண சிங்கை கூப்பிட்டு ஒரு பெரிய கலவர சூழல் ஏற்படுது. சட்டம் ஒழுங்கை நீ பாதுகாக்கணும், சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கும் அந்த கட்டணம் இடிக்கப்படாமல் இருக்கிறதுக்கும் நீ என்ன சொல்றீங்கன்னு சொல்லி அந்த மாநில முதலமைச்சரை கேட்கிற பொழுது அவரு உச்ச நீதிமன்றத்தில் என்ன சொன்னாரு? சர்ச்சைக்குரிய கட்டடம் பாதுகாக்கப்படும், சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னார். நீதிமன்றம் அந்த தீர்ப்பை நீ பாதுகாக்கணும், அதே மாதிரி சட்டம் ஒழுங்கையும் பாதுகாக்கணும்னு தீர்ப்பு வழங்கி வழங்கியது. ஆனா அதை செஞ்சார் அவரு? கட்டடத்தையும் இடிக்கிறதுக்கு அனுமதிச்சாங்க, சட்டம் ஒழுங்கையும் பாதுகாக்க முடியல. இங்க ஒரு கலவரம் வராமல் தடுக்கப்பட்டிருக்கிறது, சட்டம் ஒழுங்கும் பாதுகாக்கப்படுகிறது, சட்டப்படியாக கோர்ட்லயும் அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அங்க ரெண்டையும் செய்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள். இவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இப்ப நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த ரொம்ப ஓங்கி ஒரு பக்கம் நைனா போய் குரல் கொடுக்குறாரு. புது வரவு அவர் பிஜேபிக்கு. இன்னொரு வழக்கமா குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ராஜா குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இதோட சேர்ந்து இன்னும் சில சங்கிகள், இதெல்லாம் என்ன சொன்னா, அப்புறம் ஒருத்தர் சேர்ந்திருக்காரு. புதுசா ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் எடப்பாடி பழனிசாமி, அவரு ஒரு பக்கம் என்ன பண்றாருன்னா, அவரு ஒரு பக்கம் குரல் கொடுத்துட்டு இருக்காரு. அவருக்கு முன்னாடி என்ன நடந்து பின்னாடி என்ன நடந்தது தெரியாது. தூத்துக்குடி துப்பாக்கி சூடே டிவியில பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு முதலமைச்சர் உலகத்துல இது வரைக்கும் இருக்க மாட்டாங்க. முதலமைச்சருக்கே துப்பாக்கி சூடு டிவியில பார்த்தாருன்னா அது எப்படிப்பட்ட ஆளா இருப்பாருன்னு பார்த்துக்கிறேங்க. அவர் ஒரு பக்கம் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆகவே இந்த அயோத்தியா தீர்ப்பை அப்பட்டமாக மீறியவர்கள் யாரு? சரி, அதை விட்டுருவோம். 1991ஆம் ஆண்டு நீங்க செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி மத வழிபாட்டு தலங்கள் சம்பந்தமான ஒரு சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. அன்னைக்கு இருந்த சவான் தான் உள்துறை அமைச்சராக இருந்தார், அதை கொண்டு வந்தார். அந்த சட்டத்துல என்ன கொண்டு வந்திருக்காங்க? வழிபாட்டு தலங்கள் 1947 ஆகஸ்ட் 15ஆம் தேதி எப்படி இருந்ததோ அப்படியே இருக்கணும், அதுக்கு பின்னாடி அதை மாற்றி அமைக்கக்கூடாது. ஒரே ஒரு விதிவிலக்கு என்ன சொன்னாங்கன்னா, அயோத்தியா மட்டும் சர்ச்சைக்குரிய விஷயம்,
ஆகவே இந்த அயோத்தியாவை மட்டும் நீங்கள் மாற்றி அமைப்பதற்கான ஏற்பாடுகள் என்பது அது மட்டும் இருக்கு. அது சம்பந்தமான விஷயங்கள் தவிர மீதி எல்லாமே நீங்க அப்படியே இருக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. அன்னைக்கு பார்லிமெண்ட்ல நீங்க குரல் கொடுத்தீங்க, எதுக்கு, அதெல்லாம் கரெக்டு தான். ஆனா அதுக்கப்புறம் அந்த பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட அந்த சட்டத்தை நீங்க மதிச்சீங்களா, அமுல்படுத்தினீங்களா? இல்ல அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றம் அதை பாதுகாக்க வேண்டும் என்ற முறையில் கொடுத்த தீர்ப்பை நீங்க மதிச்சீங்களா? எத்தனை இடிப்பு அதுக்கு பின்னாடி. நீங்க 2024ஆம் ஆண்டு நீங்க என்ன பண்ணீங்கன்னு சொன்னா, இதுல ராஜஸ்தானத்துல அஜ்மீர் ஷெரீப் தர்கா, பெரிய தர்கா, ஆயிரக்கணக்கான மக்கள் செல்லக்கூடிய அந்த இடத்துல ஒரு இந்து கோயில் இருந்ததுன்னு சொல்லி ஒரு லோக்கல் நீதிமன்றத்துல வழக்கு போட்டு அதை அவர் ஏத்துக்கிட்டு அதை இடிக்கிறதுக்கான ஏற்பாடு. உத்தரப்பிரதேசத்துல நீங்க இப்ப 2004 டிசம்பர் மாசம், போன வருஷம் டிசம்பர் மாசம் சம்பல் நகர்ல நீங்க 16ஆம் நூற்றாண்டினுடைய மசூதியை, அதுக்கு முன்னாடி எங்க கோயில் இடிச்சு தள்ளினது. நீங்க காசி விஸ்வநாதர் கோயில்ல, மதுரால, தொடர்ந்து பல இடங்கள்ல, உத்தரப்பிரதேசத்துல, குஜராத்ல, மத்திய பிரதேசத்துல பல இடங்கள்ல இந்த 1991ஆம் ஆண்டு மத வழிபாட்டு சிறப்பு ஏற்பாடு திருத்த சட்டத்தை எதிர்த்து எல்லா இடங்களையும் இடிக்கிற வேலையை, சட்டத்தை மீறுவது, தீர்ப்பை மீறக்கூடிய வேலையை யார் செய்வது? நீங்க சாதாரண ஆட்கள் செய்யறாங்களா? யாரும் பிஜேபியும் மற்றவங்களும் தான் செய்யறாங்க. அதை பிஜேபி மற்றவங்க செய்வது என்பதுதான் இன்னைக்கு சட்டத்தை, நீதி அமுல்படுத்தாம செய்யக்கூடிய ஆட்கள். நீங்க என்ன சொல்றீங்க? நீதி அமுல்படுத்து, நீதி அப்புறம் அமுல்படுத்துன்னு சொன்னா அது எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. ஆகவே தாங்கள் ஒரு கலவரத்துக்கான முயற்சி தோல்வி அடைகிற பொழுது ரொம்ப குரல் கொடுக்கக்கூடிய ஆட்களாக இன்னைக்கு மாறிக்கொண்டிருக்கிறார்கள். சரி, அதை விட்டுருவோம். மத வழிபாட்டு சட்டத்தை விட்டுடலாம், நீங்க அதுக்கு முன்னாடி அயோத்தியா பிரச்சனை விட்டுடலாம். உச்ச நீதிமன்றம் எத்தனை தீர்ப்பு கொடுத்துருக்கு? எதையாவது நீங்க தேர்தல் பத்திர சட்டம் 2024 அந்த சட்டத்துல என்ன தீர்ப்பு சொன்னாங்க? இது அரசியல் சட்டத்துக்கு விரோதமானது. ஆகவே நீ இந்த தேதிக்குள்ள ஸ்டேட் பேங்க் யார் யார் பணம் வாங்கினாங்கன்னு வெளியிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை நீதிமன்ற தீர்ப்பு உங்க அரசாங்கம் அமுல்படுத்திச்சா? தேர்தல் பத்திர சட்டத்தை அமுல்படுத்தி அதெல்லாம் வெளியே கொண்டு வரணுன்ற முறையில உச்ச நீதிமன்றம் பணத்தை நீ ஓபன் பண்ணணும் அப்படின்னு சொன்ன எந்த தீர்ப்பையும் காலில் போட்டு மிதித்தவர்கள் யாரு? திமுக அரசா, இல்ல எதிர்கட்சி கேரளாவில் இருக்கக்கூடிய அரசா, இல்ல எதிர்கட்சி அரசா? உங்க அரசு தானே. இது அமுல்படுத்த மாட்டாங்களா? ஆனா அவங்க என்ன பண்ணுவான்னு சொன்னா, நீங்க இங்க மட்டும் திருப்பரங்குன்றத்துல மட்டும் அமுல்படுத்துங்கன்னு சொல்லி குரல் கொடுக்கிற ஏற்பாடு. இன்னொரு சட்டம், வெளிநாட்டு நிதி. இந்த வெளிநாட்டு நிதி வாங்குவதற்கு FCRA சட்டம் இருக்கிறது. இந்த FCRA சட்டத்தை மீறி நீங்க சட்டவிரோதமாக பாரதிய ஜனதா கட்சி, இன்னும் ஒரு சில அரசியல் கட்சிகளும் பணம் வாங்கி இருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சி பேரை சொல்லியிருக்காங்க, வாங்கி இருக்கிறார்கள். ஆகவே இது சட்டவிரோதமானது, அரசியல் சட்டவிரோதம் சொல்றாங்க. நீங்க என்ன பண்றீங்க? பார்லிமெண்ட்ல அந்த சட்டத்தை முன் தேதியிட்டு திருத்தம் பண்றது. அதாவது இது வரைக்கும் வாங்கினதெல்லாம், சட்டவிரோதமா வாங்கின பணத்தெல்லாம் நியாயமான பணமாக மாற்றுவதற்கு முன் தேதியிட்டு திருத்தி வெளியே வந்தது யாரு? நீங்க நீதிமன்ற தீர்ப்பு அமுல்படுத்தினீங்கன்னா, வெளிநாட்டு நிதியை வாங்கக்கூடிய விஷயங்கள்ல நீங்க நீதிமன்ற தீர்ப்பு அமுல்படுத்தவே இல்லையே. சரி, இப்போ பார்லிமெண்ட்ல ஒன்றிய அரசுக்கு அப்படிப்பட்ட ஒரு இது இருக்கு, என்னது, அதிகாரம் இருக்கிறது. மாநில அரசுக்கு உயர் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை அந்த மாதிரி சட்டத்தின் மூலமாக மாற்ற முடியும் அதிகாரம் இல்லை. அந்த அதிகாரத்தை நீங்க எல்லாம் வைத்துக் கொண்டுதான் இந்த வேலைகளை இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிற என்பதுதான் இதுல சொல்ல வேண்டிய விஷயம். ஆகவே இன்னொரு அடுத்த விஷயம் என்னன்னா, கவர்னர் சம்பந்தமாக உச்ச நீதிமன்றம் எத்தனை தீர்ப்பு கொடுத்தும் அதை ஒன்றிய அரசு அமுல்படுத்துகிறதா, இல்ல ஒன்றிய அரசினுடைய கவர்னர்கள் அமுல்படுத்துகிறார்களா? என்ன பேச்சு பேசுறாரு தமிழ்நாட்டினுடைய ரவி? அரசியல் சட்டத்தை மதிக்கிறாரா? உச்ச நீதிமன்றத்தை மதிக்கிறாரா? உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மதிக்கிறாரா? ஏதாவது ஒரு நீங்க சொல்ல பட்டியல் போடலாம். நீதிமன்ற தீர்ப்புகளை மீறுவது என்ற வரலாறையே எல்லா விஷயத்திலும் முறியடித்தவர்கள் சங்கிகள் சார்ந்த அமைப்புகள். நீதிபதிகள் நியமனம் சம்பந்தமாக ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. நீங்க தெரியும், தேசிய நீதிபதிகள் நியமன ஆணையம்னு சொல்லி ஒரு இதை கொண்டு வந்தாங்க. அந்த சட்டத்தின் மூலமாக நீங்க நீதிபதிகளை நியமிப்பதற்கான உரிமையை நீதிமன்றத்திலிருந்து மோடி அரசாங்கம் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி தான் ஆட்கள் நியமிக்கிறாங்க. இதுவே உச்ச நீதிமன்றம் இதை ரத்து பண்ணாங்க. அந்த ரத்து பண்ண அரசியல் அமைப்பு நீங்க என்ன பண்ணீங்க? இது சுதந்திர நீங்க மீது அரசியல் அமைப்பின் அடிப்படை கட்டமைப்பையும் நீதித்துறை சுதந்திரத்தை மீறுகிறது என்று இந்த சட்டம் செல்லான்னு சொன்னாங்க. நீங்க விட்டீங்களா? அதை மீறினது யாரு?
அதை அமுல்படுத்துவதற்கான தன்னுடைய ஆளா மாற்றிக்கொள்ளக்கூடிய ஆள் யாரு? ஏன்னா பட்டியல் போட எந்த ஒரு மதம் சார்ந்த விஷயங்கள் 91 சட்டத்துல நீங்க தமிழ்நாடு இந்தியா முழுவதும் இப்ப எல்லா இடங்கள்லயும் க்ளோஸ் பண்ற ஏற்பாடு. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இன்னும் பல விஷயங்கள்ல நீங்க கொண்டு வர சுற்றுச்சூழல் அனுமதிக்கிற சம்பந்தமாக நீங்க காடுகளை அழிப்பது சம்பந்தம் 3 முறை நீங்க உச்ச நீதிமன்ற உத்தரவு. ஆனா அந்த உத்தரவை மீறி நீங்க எல்லா ஏராளமான திட்டங்களை அம்பானிக்கும் அதானிக்கும் பெரிய பெரிய கார்பரேட் முதலாளிகளும் கொடுத்தாங்க. நீதிமன்றத்துல கொடுக்க கூடாதுன்னு இருக்கு. குறிப்பிட்ட ஒரு திட்டங்களுக்கும் இருக்கு, பொதுவான உத்தரவும் இருக்கு. யார் மதிக்கிறது இல்லை? இந்த நாட்டுல நீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தா சேர்ந்து அவசர சட்டவெளி மற்றும் பண மசோதாக்கள் இருக்கு. இந்த விஷயத்தை கூட நீங்க மேல் சபையில விவாதம் நடக்குது. இந்த விஷயத்தை கூட நீதிமன்ற தீர்ப்பை மதிக்காத ஒரு போக்கு தான் இருக்கு. அப்போ உங்களுக்கு இன்னும் முக்கியமான விஷயம், இப்ப கூட நீங்க கேரளால பயன்படுத்துறாங்க புலனாய்வு அமைப்புகளுடைய பயன்பாடு. நீங்க இடி சம்பந்தமாக உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுது? அனைத்து வரம்புகளையும் தாண்டி கூட்டாட்சி நிர்வாக கருத்தை மீறுவதாக உச்ச நீதிமன்றம் சொன்னுச்சு. நீ இடி பயன்படுத்துறது என்பது கூட்டாட்சியை சிதைக்கக்கூடிய. நீங்க இப்ப என்ன பண்றீங்க? கேரளா உள்ளாட்சி தேர்தல் வந்தா பயன்படுத்துறது, தமிழ்நாட்டில் தேர்தல் வந்தா பயன்படுத்துறது. ஆகவே இந்த சங்கிகள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, நீங்க எல்லா விதமான அரசியல் சட்டம் மற்ற எல்லாத்தையும் மீறுவீங்க, ஆனா மற்றவங்க யாரும் மீறக்கூடாது அப்படின்னு சொல்றது இல்லை. மற்றவங்க மீறாதவங்களை மீறுறாங்கன்னு சொல்றது இருக்குல்ல, அதான் ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயமா இருக்கு. ஆகவே தான் இப்படிப்பட்ட சங்கிகள் தமிழ்நாட்டில் இந்த வேலைகளை நீங்க தொடர்ந்து திட்டமிட்டு பல இடங்களில் கலவரத்தை உருவாக்க முயற்சி பண்றாங்க. ஏதோ இந்த பக்தர்கள் நாங்க நம்பிக்கை உங்களுக்கு மட்டும்தான் இருக்கா? கிறிஸ்தவர்களுக்கு இல்லையா? இஸ்லாமியருக்கு இல்லையா? எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கிறது. அவரவர் நம்பிக்கையை பாதுகாத்துக் கொள்வதற்கான அரசியல் சட்டம் என்பது 25வது பிரிவு கொடுத்திருக்கு. அது இது மக்களுடைய நம்பிக்கைன்னா இப்ப நாளைக்கு ஒருத்தர் என்ன பண்ணுவார்? திடீர்னு ஒருத்தர் என்ன பண்ணி விட்டாரு? மேற்கு வங்காளத்துல பாபர் மசூதியை திரும்பி கட்டுறோம்னு சொல்லி உடனே குரல் கொடுக்கறது யாரு? ஏன்னா அவங்களுடைய நம்பிக்கைன்னு அதை எடுத்துக்கலாமா? அவர் சட்டத்துக்கு உட்பட்டு செயல்படுவது என்பது வேற, நம்பிக்கைன்ற முறையில யார் வீட்டுல போனா எதை வேணா போய் செய்யலாம் அப்படின்ற முறைகள்ல இன்றைக்கு ஈடுபடுவது என்பது ஆபத்தான விஷயம். அதனாலதான் தமிழ்நாடு அரசாங்கம் ஏற்கனவே 2 நீதிபதிகள் இந்த 100 வருஷம் ஏத்த இடத்துல விட்டு ஏன் புதுசா ஒரு கலவரத்தை பண்றேன்னா, அன்னைக்கு சுப்பிரமணியன் ஒருத்தர், நீங்க அவர் வாஞ்சிநாதன் ஒரு அட்வொகேட் ஏராளமான விவரங்களை பேசுறாரு. நீங்க சுப்பிரமணியன் ஒருத்தர் போட்ட வழக்குல புதுசா ஏயா நீ புது பிரச்சனையை உருவாக்குற? ஏற்கனவே 100 வருஷமா ஒரு இடத்துல ஏத்திட்டு இருக்கானா அதோட நிறுத்துங்கன்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்தாங்க. அப்ப எடப்பாடி பழனிசாமி எல்லாத்தையும் மூடிட்டு தான் இருந்தார், வாயே திறக்கல. அப்ப சொல்லியிருக்க வேண்டியதானே இந்த தீபத்தூணுக்கு போகலான்னு சொல்லி. இன்னைக்கு இப்ப என்ன பிரச்சனை? 2 இடம். 2 நீதிபதி கொடுத்த தீர்ப்பை நாங்க அமல்படுத்துறோம். 2வது இது சம்பந்தமாக நாங்க மேல்முறையீட்டுக்கு போயிருக்கோம். ஆகவே இது மேல்முறையீட்டுக்கு அப்புறம் தான் முடிவு பண்ண முடியும்னு சொன்னா அதை நீங்க ஏத்துக்க வேண்டியதானே? இந்த தீர்ப்பை நீங்க ஏற்க மறுக்காமல் இந்த கலவரத்தை உருவாக்குவது என்பதுதான் நோக்கம். ஆகவே நீதிமன்ற தீர்ப்பு ஏற்கனவே ஒன்று இருக்கு. அந்த தீர்ப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இப்ப குறுக்கு வழியில கொண்டு நீங்க ஏற்றுக்கொள்வதற்கான முயற்சி, அப்படி ஒரு முயற்சியை பண்ணுவது என்பது ஒரு யாரா இருந்தாலும் சட்டத்தை பயன்படுத்தி தவறான முறையில் பயன்படுத்தி கலவரத்தை, ஒரு நல்ல வேளை தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கலவரம் தடுக்கப்பட்டது. முருகனே பழம் வந்ததுனால ஒரு கலவரம் ஆகிப்போச்சு இல்ல, ஞானப்பழம் பெறுவதில் ஏற்பட்டது தானே. ஒரு 6 படை வீடுகள்ல அப்படி பழனியில் ஆரம்பிச்சு அப்படியே போய் சேர்ந்தாரு. அவரே என்னன்னு சொன்னா, இனிமே அந்த கலவரம்லாம் வரக்கூடாது, அமைதியான இடத்துக்கு போய் உட்கார்ந்துட்டு இருக்கையில, ஏன்னா நீங்க சிவனும் பார்வதியும் நீங்க இப்படி டெக்னிக்கலா பண்ணிட்டீங்க, அது செல்லாதுன்னு அவர் போயிட்டார். அது அவரு போய் என்ன பண்ண, இனிமே கலவரம் வரணும்னா அமைதியான இடத்துல உட்கார்ந்துருக்கு. அவர் அமைதியான இடத்துல உட்கார்ந்து இருக்கிறத இந்த சங்கிகள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக ஒரு கலவரத்தை உருவாக்கக்கூடிய ஏற்பாடுகளை தமிழ்நாட்டில் செய்கிறார்கள். ஆகவேதான் இது மிக மோசமான, மிக ஒரு ஆபத்தான ஒரு முயற்சியை தமிழ்நாட்டில் சங்கிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். எங்காவது ஒரு தீர்ப்பை எப்படியாவது வாங்கி கொண்டு கலவரத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய அடிப்படையான விஷயம். நம்பிக்கை என்ற பெயரால் மக்களை பிளவுபடுத்தக்கூடியதை எதிர்த்து இன்றைக்கு மதசார்பற்ற சக்திகள், மத நம்பிக்கையாளர்கள், பக்தர்கள் அனைவரும் அவர்களுக்கு எதிராக அணிதிரள வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் என்னுடைய கருத்தாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன்.